அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம ஒவ்வொரு வருடமும் இந்த காரியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே லூக்கா 2ஆம் அதிகாரம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் கிறிஸ்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா நாம் இந்த நாளிலே ஒரு காரியத்தை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் இந்த வேளையில வாசிக்க கேட்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இடத்திலே ஆண்டவரை குறித்து இந்த இடத்துல திட்டம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. இந்த நாளில் இந்த பூவுலகிலே ஆண்டவர் நமக்காக பிறந்திருக்கிறார். ஏனோ நாம் சந்தோஷமாய் இருப்பதற்கோ அல்லது நாம் உடைகளை உடித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்கோ அல்ல. ஸ்தோத்திரம். ஆமென். அவர் எதற்காக இந்த பூவுலகிலே பிறந்தார் என்று சொன்னால், நம்மை மீட்டுக் கொள்வதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக, நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் போக்குவதற்காக, நாம் அவருடைய ரட்சிப்புக்குள்ளே நடக்கும்படியாக தான் இந்த பூவுலகிலே இந்த நாளில் ஆண்டவர் நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ நாம் உல்லாசமாய் இருப்பதற்கு அல்ல, நம்முடைய இருதயத்திலே அவர் பிறக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நம்முடைய உள்ளத்தில் அவர் பிறக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்திலே அவர் பிறக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். அதற்காக தான் ஆவியானவர் இந்த நாளிலே நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். இதிலே நாம் ஒரு 5 காரியத்தை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது இந்த வேத வசனத்துல. அந்த 5 காரியம் என்னன்னு வாசிங்கம்மா பார்க்கலாம். 5 காரியம் இருக்குது இதுல. அந்த 5 காரியம் என்னன்னு கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே திட்டம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. முதல் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? இந்த இடத்துல பாருங்க, ஆலோசனை கர்த்தா, அதிசயமானவராய் இருக்கிறார். முதலாவதாக அல்லேலூயா. எப்படி இருக்கிறாரு? அதிசயமானவராய் இருக்கிறார். ஏன் அதிசயமானவர் என்று சொன்னால், அவர் பிறப்பே ஒரு அதிசயம் தான். அல்லேலூயா. அவர் பிறப்பே ஒரு அதிசயம் தான். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் நமக்காக பிறந்ததே ஒரு அதிசயம் தான். ஸ்தோத்திரம். ஆமென். நம்மை போல இந்த பாவிகளை மீட்பதற்காக அதிசயமாய் பிறந்தார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 72ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி அவர் அதிசயமானவர், அதிசயமாய் பிறந்தார். எதற்காக பிறந்தார்? ஸ்தோத்திரம். ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசியம்மா. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். அல்லேலூயா. அவரே அதிசயங்களை செய்கிறவர். அதனால் தான் அதிசயமான பிறப்பால் பிறந்தார். அல்லேலூயா. அதிசயமானவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். நம்மையும் அந்த அதிசயத்திற்குள்ள கொண்டு போக ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்காக தான் அவர் பிறந்தார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் பிறந்தார் இந்த பூவுலகிலே. பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் ஸ்தோத்திரம் ஏன் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும்? நாம எதுக்காக சொல்லணும்? நீங்க படிச்சதுலே இருக்குது ஆன்சர். ஆமென். எப்படி? அதிசயங்களை செய்கிறவர். அதுக்காக தான் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா. நம்மை அதிசயமாய் நடத்துகிற தேவன், அதற்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். நம்மை அற்புதமாய் நடத்துகிற தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். நடத்தினார் கடந்த காலங்களிலே, இன்று நடத்தி கொண்டிருக்கிறார், நாளை நடத்த போகிறார். அல்லேலூயா. அதனால் தான் அவர் அதிசயமானவர். ஸ்தோத்திரமாமே. அவருடைய பிறப்பு மட்டும் அதிசயம் அல்ல, நம்மை அதிசயமாக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஆமென். மற்றவர்கள் மத்தியிலே நாம் அதிசயமாய் இருக்க வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே அவர் அதிசயமாய் பிறந்தார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 77ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு இப்ப கொஞ்சத்துக்கு முன்னால நாம வாசித்தோம். அந்த வசனம் யாராவது பாருங்க. ஹல்லேலூயா. இதற்கு முன்னதாக நாம் வாசித்தோம் ஒரு வசனத்தை. என்னன்னு? அதிசயங்களை செய்கிறவர். இப்ப இந்த வசனத்தை படியம்மா. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. அவரே அதிசயங்களை செய்கிறவர்.
அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி. ஆமென், அல்லேலூயா. அவர் அதிசயமாய் பிறந்தது மாத்திரமல்ல, நம் மூலமாக வல்லமை விளங்க செய்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நம் மூலமாக ஆண்டவர் அதிசயங்களை செய்ய விரும்புகிறார். ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் மட்டும் அதிசயமானவர் அல்ல, அவருடைய பிள்ளைகளும் எப்படி இருக்கணுமா? அதிசயமாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், ஆமென். அதனால்தான் அந்த வசனம், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். இந்த நாளிலே நாம் இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய வல்லமை நமக்குள்ள விளங்கினபடினால் நாம் இந்த இடத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய வல்லமை நம்ம நடத்தலன்னு சொன்னா நம்ம இந்த இடத்துல இருக்க முடியாது, உட்கார முடியாது. ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனையோ பிள்ளைகள் ஊர்ல நினைச்சு இருப்பாங்க, சவுதி அரேபியால இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நடக்குமா என்று சொல்லி. ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் அதிசயமாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசித்து பாருங்க பிரியமானவர்களே, ஏசாயா 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசி. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தாவே நீர் என் தேவன். யாரு? கர்த்தாவே நீர் என் தேவன். யாருடைய தேவன்? நம்முடைய தேவன். அல்லேலூயா. வாசிங்கம்மா. உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். ஆமென். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீர் அதிசயமானவைகளை செய்தீர். செஞ்சாரா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை செய்தாரா இல்லையா? யோசிக்கணும் நம்ம. அதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. பிரைஸ் காட், அல்லேலூயா. அதிசயங்களை செய்கிறவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. அதனால தான் அவருக்கு முதல் பேராக என்ன கொடுக்கப்படுகிறது? அதிசயமானவர். ஸ்தோத்திரம். இப்ப நம்ம இடத்துல அவருக்கு எல்லாவற்றையும் நம்ம இடத்துல கொடுத்து விட்டார். அதை நடத்துறதுக்கு நமக்கு ஞானம் வேணும் இல்லையா? அல்லேலூயா. இல்லன்னா எல்லாம் நம்ம கிட்ட இருந்து அதை நடத்துறதுக்கு ஞானம் இல்லைன்னா என்ன யூஸ் இருக்குது? யூஸே கிடையாது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 29வது வசனம். நம்ம ரெண்டாவது என்ன படிச்சோம்? அந்த 5வதுல வாசிங்க. அல்லேலூயா. முழிப்போட இருக்கிறீங்க, சந்தோஷம். வாசிங்க. கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே திட்டம் தெளிவாய் இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், சேனையில் எப்படிப்பட்டவர்? மகத்துவமானவர். அல்லேலூயா. அவருடைய பிறப்பு மட்டும் ஆச்சரியம் அல்ல, நம்மையும் ஆச்சரியத்தில் நடத்த விரும்புகிறார் ஆண்டவர். நம்மும் கர்த்தருடைய பிள்ளைகள், நாமும் ஆச்சரியமாய் இருக்க வேண்டும். நம்மை மற்றவர்கள் பார்த்து சொல்ல வேண்டும், இவர்கள் ஜீவனுள்ள தேவனை விசுவாசித்து நடக்கிறார்கள், இவர்கள் ஆச்சரியமானவர்கள், அற்புதமானவர்கள், அதிசயமானவர்கள் என்று சொல்லி நம்மை கண்டு மற்ற மதத்தினர் நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது. மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆமென். ஆலோசனையில் எப்படிப்பட்டவரா? ஆச்சரியமானவர். இப்போ நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, அதை பயன்படுத்துறதுக்கு என்ன வேணும்? நமக்கு ஆலோசனை வேணும் இல்லையா? ஆலோசனை இல்லைன்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? பயன்படுத்த முடியாது எதையுமே. ஸ்தோத்திரம், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஆலோசனை இருக்கிறபடினாலதான் இந்த நாளில நாம் உடைகளை உடுத்திக் கொண்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆலோசனை. ஸ்தோத்திரம், ஆமென். ஆலோசனைகளை தருகிற தேவனாய் காணப்படுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 16:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். யாருக்கு? எனக்கு. வாசிங்க. ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்படி சொல்லுகிறார்? மறுபடியும் வாசிங்கம்மா. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளந்திரியங்கள் என்ன பண்ணுமா? நம்மை உணர்த்துகிறதா இருக்கிறது. அந்த உணர்வு நமக்குள்ள இருந்தாதான் அதை உணர முடியும். அல்லேலூயா. அந்த உணர்வு இருந்தாதான் உணர முடியும், இல்லைன்னா உணர முடியாது. ஆமென். உணரணும். வசனங்களும் சரி, நம்ம அன்றாட வாழ்க்கையும் சரி, நாம உணர்ந்து நடந்தாதான் நடக்க முடியுமே தவிர உணராம நடந்தவன் சொன்ன வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது? நம்மளால நடக்க முடியாது. ஸ்தோத்திரம், ஆமென். ஒரு காரியத்துக்கும் நமக்கு உணர்வு தேவைப்படுகிறது பிரியமானவர்களே.
நாம் அன்றாட வாழ்க்கையில நம்ம உலக பிரகாரமாக வேலை செய்வதும் கூட அந்த உணர்வு இருந்தால்தான் நம்மால வேலை செய்ய முடியும். இல்லைன்னு சொன்ன வேலை செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 20:18. ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ண. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்க இன்னொரு காரியத்தை சொல்லப்படுகிறது. மறுபடியும் வாசிங்கம்மா. ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆலோசனையில் எண்ணங்கள் என்ன பண்ணுமா? ஸ்திரப்படும். அப்போ ஆண்டவர் நமக்கு அந்த ஆலோசனை தந்திருக்கிறார். அந்த ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணுமா? ஸ்திரமா இருக்கணும். அல்லேலூயா. அது ஸ்திரமா இருந்தாதான் நாம பிசாசை பார்த்து என்ன பண்ண முடியும்? யுத்தம் பண்ண முடியும். இல்லைன்னு சொன்ன நம்மால என்ன பண்ண முடியாது? யுத்தம் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். ஆமென். அவர் கொடுக்கிற அந்த ஆலோசனை எப்படி இருக்கணுமா? ஸ்திரமா இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒவ்வொரு ஆண்டும் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? கிறிஸ்துமஸ் செய்தி ஒவ்வொரு ஆண்டும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இத்தனை ஆண்டுகளிலே நாம் எத்தனை பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திற்குள்ளே ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்று நம்மை நாமே சிந்தித்து பார்க்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். செப்பனியா 3ஆம் அதிகாரம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. அவருடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். ஆமென். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் எங்க இருக்கிறார்? உன் நடுவில் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த நடுவில் இருக்கிற அந்த தேவனை நம் உள்ளத்திற்குள்ள நாம் கொண்டு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். நம்முடைய இருதயத்திற்குள்ள கொண்டு வர வேண்டும். பிரியமானவர்களே, பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். அதுதான் கிறிஸ்துமஸ். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏதோ புத்தாடைகளை அணிந்து கொண்டு மற்றவர்களுக்கு காண்பிப்பது அல்ல. கர்த்தர் நம்ம குடும்பத்திலே பிறக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலே பிறக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும். எரேமியா 50ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 50:34. அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமையுள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு 3வது காரியம் என்ன காரியம் அம்மா? ஆமென். அல்லேலூயா. 3வது காரியம் என்ன காரியம்? வல்லமை உள்ள தேவன். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு தடவை வாசிங்கம்மா. அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமையுள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வழக்கை யார் நடத்துவாரா? அவர் நடத்துவார். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் தான் அவர் எப்படிப்பட்ட தேவன்? வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன். இந்த வல்லமை இல்லைன்னு சொன்னா நம்மால கூட ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகிலே இரட்சகராய் பிறந்தார். நம்மை ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்காக பிறந்தார். நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக பிறந்தார். ஸ்தோத்திரம். ஆமென். நாம் இருளிலே இருக்கிறோம், வெளிச்சத்திலே நடக்க வேண்டும் என்பதற்காக பிறந்தார். அல்லேலூயா. அதனால் தான் இருளிலே இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டு என்ன பண்ணாங்க? பயந்தார்கள். இன்றைக்கு நாம் கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுது இருட்டை பார்த்து நாம் என்ன பண்ணக்கூடாது? வெளிச்சத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, பிரைஸ் காட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம்.
இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய எப்படிப்பட்ட தேவன்? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினார். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவருக்குரிய ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்துமஸ் வரும் போவோம், புது வருஷம் வரும் போவோம். அல்லேலூயா. நாம் எவ்வளவு தூரம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம், எவ்வளவு தூரம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நடக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில நாம் அதை சிந்தித்து பார்க்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாச பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். ஆமென். மறுபடியும் வாசியம் அந்த வசனத்தை. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் 15 6:15 அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாவுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நித்தியானந்த ஒரு பிரபு நம்முடைய தேவன். ஸ்தோத்திரம். ஆமென். நித்திய பிதா நம்முடைய தேவன். 4வது காரியம் அதில் என்ன பார்த்தோம்? நித்திய பிதா. ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நித்திய பிதாவுமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. அந்த பிரசன்னம் தேவன் நம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நம்முடைய காலங்களில் அவர் வெளிப்படுத்துவார். அதை காண்கிறதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? அதை பார்ப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? அல்லேலூயா. அவருடைய பிரசன்னமாகுதலை திட்டம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். ஏன் வெளிப்படுத்துவார் என்று சொன்னால், அவரே நித்தியானந்தமுள்ள ஒரு பிதாவாய் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரியமானவர்களே, நாம் அதை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துமஸ் வருது போது. அல்லேலூயா. நாம் கர்த்தருக்குள்ளே எவ்வளவு தூரம் இருக்கிறோம்? ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உண்மையா ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய உள்ளத்தில் அவர் வந்திருக்கிறாரா? நம்முடைய குடும்பத்தில் அவர் வாசிக்கிறாரா? ஸ்தோத்திரம். ஆமென். யோசித்து பார்க்கணும். நம்முடைய குடும்பத்தில் வசிக்கிறார் ஆண்டவர். யோசித்து பார்க்கணும். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த அடைக்கப்பட்ட தேசத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு காரியம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு தலையில துண்ட போடுங்க. ஸ்தோத்திரம். ஆமென். தலையில துண்டு போட்டு கேளுங்க வசனத்தை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வசனத்துக்கு பயப்படுங்க. தேவனுடைய வசனத்துக்கு பயப்படுங்க. இது பேஷன் ஷோ கிடையாது. அல்லேலூயா. தேவனுடைய வசனத்துக்கு பயப்படணும். தேவனுடைய வசனம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்படி தலையில துண்டு போடலன்னு வச்சுக்கோ, நீங்க ஆண்டவரை அவமதிக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். அவமதிக்கிறீர்கள் ஆண்டவரை. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னதாக தலையில துணியை கட்டினு வேலைக்கு போகணும்னு சொன்னாங்க. யாராவது கட்டாம போகணுமா? கட்டிட்டு போனோமா? கட்டாம போகணுமா? கட்டின்னு போகணும். ஏன்னா பயம். ஸ்தோத்திரம். ஆமென். இல்லையா? அதே மாதிரி தேவனுடைய வசனத்திற்கும் நம்மிடத்தில் அந்த பயம் காணப்பட வேண்டும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1-2. ஆதிமுதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமென். நம்ம லூக்கால படிக்கிறோம். என்னன்னு படிக்கிறோமாமா? என்ன நற்செய்தி அறிவிக்கிறோம்? நம்ம நற்செய்தி. என்னது?
நற்செய்தி. அல்லேலூயா. நற்செய்தி என்று சொன்னாலே ஜீவன். ஆமென். அல்லேலூயா. நற்செய்தி என்று சொன்னாலே அது ஜீவன். ஸ்தோத்திரம். ஆமென். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஜீவன். ஸ்தோத்திரம். ஆமென். அதை இந்த வசனத்துல பார்க்கிறோம். எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா. ஜீவ வார்த்தை என்ன பண்றோம்? உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். அவருடைய ஜீவ வார்த்தை நற்செய்தி நாம் அறிவிக்கிறோம். ஸ்தோத்திரம். அதை கேட்பதற்காக தான் நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. 2வது வசனத்தை படிங்க. அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாளிலே நாம் போகிற இடத்துல எல்லாம் நம்ம சொல்றோம் நற்செய்தி 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 என்று. இன்றைக்கு எத்தனை பேருக்கு நாம் இந்த நற்செய்தியை சொல்லி இருக்கிறோம்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறோம் இந்த நற்செய்தியை? யோசித்து பாருங்க. 2வது வசனம் சொல்லுது பாருங்க. அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளில் நாம் கிறிஸ்தவர்கள் நாம் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு நாம் அறிவிக்கிறோம் இந்த வசனங்களை என்பதை நம்மை நாமே சிந்தித்து பார்க்கிறவர்கள் நாம் காணப்பட வேண்டும். இந்த ஜீவ வசனத்தை மற்றவர்களுக்கு நாம் சொல்லுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். அதனால் தான் வசனம் சொல்லுகிறது அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் அதை உணர்ந்தபடினாலதான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் அதை வசனத்தை நேசித்தபடினாலதான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இல்லைன்னா எங்களால் என்ன பண்ண முடியாது? அறிவிக்க முடியாது. நற்செய்தியை அறிவிக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 33. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவரா? மறுபடி வாசிங்கம்மா. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் வேணும்னா நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் அவரோடு நடக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். அவருடைய வேதத்தின் ஊடாக நாம் நடந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமாதானத்தை நம்மால் என்ன பண்ண முடியும்? காண முடியும். ஸ்தோத்திரம். நாம் உலக பிரகாரமாக பார்க்கிறோம். எத்தனையோ ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் அவர்களுடைய இடத்துல போய் நாம் கேட்கும் போது என்ன சொல்றாங்க? எல்லாமே இருக்குங்க, என்ன இல்ல. அப்ப சமாதானம் இல்லாம நீ அவளை வச்சு நீ என்ன பண்ண போற? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஆஸ்தி அந்தஸ்து வச்சுன்னு சமாதானம் உன்னுடைய வாழ்க்கையில இல்லன்னா அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன? சமாதான பிரபு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு. அதுவும் எப்படி பாருங்க, மறுபடி வாசியம் அந்த வசனத்தை. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம சபை எப்படி இருக்குது? நம்முடைய சபை ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? சமாதானம் இருக்கிறோமா? அல்லேலூயா. சந்தோஷம். சமாதானம் இருந்தா சந்தோஷம் தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசு. அதுக்காக தான் ஆண்டவர் வந்தாரு. கலகம் பண்றதுக்கு வரல. அல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை அருள்வதற்காக வந்தார். அது மட்டுமல்லாமல் பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. அப்ப நம்முடைய சபை இருக்குதுன்னா கர்த்தர் கொடுத்த இந்த சபையில நம்ம எல்லாம் எப்படி இருக்கணுமா? சமாதானமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, சமாதானம் எங்க கிடைக்கும் நம்ம தெரிஞ்சா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கர்த்தருடைய வேதத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில நாம் நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சமாதானம் எங்கிருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும், பரத்திலிருந்து வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அறிந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆமென். எவன் நல்லா கேட்டுக்கிடணும். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? எல்லாரும் ஒரு தடவை மொத்த பேரும் படிங்க அந்த வசனத்தை. வாசியம்மா. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அறிந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்ப
அப்ப சமாதானத்தின் தேவன் எப்படி இருப்பாரா? நம்மோட எப்படி இருப்பாரா? நாம என்ன வேதத்துல பார்த்தோமோ, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்தாரோ அவைகள் எல்லாம் நாம் பார்த்து நடந்து அவரு புகுந்த பிள்ளைகளாய் நாம் நடக்கும் பொழுது மட்டுமே அந்த சமாதானத்தை நம்மால் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இல்லை என்று சொன்னால் அந்த சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்மால பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஸ்தோத்திரம், ஆமென். ஏதோ பார்க்கறதுக்கு சமாதானமா இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா உள்ளுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு சமாதானம் இருக்கு, எவ்வளவு சமாதானம் இல்லைன்னு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், பிரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதற்கு முன்னதாக என்ன வாசித்தோம்? நம்ம இதற்கு முன்னதாக என்ன வாசித்தோம்? என்ன வாசித்தோமா? அதை வாசிங்க. அந்த வசனத்தை வாசிங்க. இதுக்கு முன்னதாக என்ன வசனத்தை வாசித்தோம்? நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் வெரி குட் கேட்டும் கண்டும் இருக்கிறவை எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இப்ப வாசிங்க அம்மா. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கர்த்தர் யார் கூட இருக்கிறாரா? நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம எப்படி இருந்தா நம்ம கூட இருப்பார் என்பதை நாம சிந்தித்து பார்க்கணும் இல்லையா? ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிறோம் அந்த வசனத்தை. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் எல்லாவற்றிலும் பாத்துக்குங்க, சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் அனைவரோடும் கூட இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஸ்தோத்திரம், ஆமென். 5 காரியங்கள் கர்த்தர் இந்த நாளிலே சொல்லி இருக்கிறார். முதல் காரியம் என்னம்மா? இரண்டாவது 3 4 5 ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இவைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, அதனால தான் நீங்கள் உங்களுக்கு என்று சொல்லாமல் அந்த வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, கர்த்தரை நாம் ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தர் நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம், ஆமென். நம்ம யோசித்து பார்க்கணும், சரிங்களா? பிறந்த நாள் வருது போகுது, அது பிரச்சனை கிடையாது. ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு இன்றைக்கு யாருக்கு பிறந்த நாள்? யார் கொடுக்கணும் உடைகளை? யார் கொடுக்கணும்? யாரு கொடுக்கணும்? கிஃப்ட் யாருக்கு கொடுக்கணும்? இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? இப்ப நம்ம கொடுத்திருக்கிறோமா? அல்லேலூயா. கொடுத்திருந்தா சந்தோஷம். இன்னைக்கு ஆண்டவர் பிறந்தாருன்னு சொன்னா யாருக்கு? அவருக்கு தான் செய்யணும் இல்லையா? அவருக்கு தான் வாங்கி கொடுக்கணும் கிஃப்ட்டுங்க. ஸ்தோத்திரம், ஆமென். இன்றைக்கு இல்லாதவர்களுக்கு நாம் செய்வதே அவருக்கு கொடுக்கிற ஒரு என்னது? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையில் கூட இந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடலாம். ஒரு விசையாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த ஜெப கூட்டத்தை நாம் முடித்துக் கொள்ளலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி. இந்த நாளில் கூட கர்த்தாவே, உம்முடைய கிருபையின்படி உம்முடைய சித்தத்தின்படி எதற்கும் உதவாத எனக்கு இந்த வார்த்தைகளை நீர் தந்ததற்காய் உமக்கு நன்றி ராஜா. இந்த உலகம் முழுவதிலும் இந்த நாளில் உம்முடைய நற்செய்தி கொண்டிருக்கிறது. இயேசு ராஜா, நீர் எங்கள் உள்ளத்திலே பிறக்க வேண்டும் ஆவியானவரே. நீர் எங்கள் உள்ளத்திலே பிறக்க வேண்டும், எங்களுடைய குடும்பத்திலே பிறக்க வேண்டும் ஆவியானவரே. அதற்காக தான் தகப்பனே நீர் இந்த பூவுலகிலே வந்தீர். இயேசு ராஜா, எங்களை மீட்பதற்காக வந்தீர், எங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக வந்தீர் ஆவியானவரே, எங்களை ரட்சிப்பதற்காக வந்தீர். இயேசு ராஜா, நாங்கள் கர்த்தாவே, நாங்கள் ராஜா இருளிலே இருந்து கொண்டு இருக்கிறோம் ராஜா. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மீது, உம்முடைய வெளிச்சம் எங்கள் மீது பட வேண்டும் ஆவியானவரே. அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா.
ராஜா. இந்த நாளில வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆவியானவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசு ராஜா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆவியானவரே. இந்த நாளில் உம்முடைய ஜீவ வார்த்தையை தகப்பனே எல்லா பிள்ளைகளும் கேட்டு இருக்கிறார்கள் இயேசு ராஜா. அதை கேட்டு அதை விட்டு விடாதபடி இயேசு ராஜா கர்த்தாவே அதை பின்பற்றி நாங்கள் நடக்கும்படியாக ஒரு பாக்கியத்தை ஒரு கிருபை நீர் எங்களுக்கு தந்து உம்முடைய ஞானத்தினாலே உம்முடைய ஆலோசனையினாலே எங்களை நடத்த வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம் ராஜா. அவ்வாறு நீர் செய்ய போகின்ற கிருபைகளுக்காய் உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரித்து வரப்போகின்ற அருள்நாதர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.